என்ன ப்ரோ, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹோட்டல்ல வேலை செஞ்சீங்களா என்ன? ஏன் கேட்க மாட்ட? ஹோட்டல்ல வாங்கினா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்காக வந்து உட்காந்து வெட்டிட்டு இருக்கேன்ல, நீ பேசத்தான் செய்வ. சரி சரி, வெட்டுங்க வெட்டுங்க. ஆமாமா, நான் தான் ஆர்டர் பண்ணேன். 1 kg சிக்கன் அனுப்பி வைங்க, போன்லெஸ். டேய், என்னடா வெளில கடை லீவுன்னு போட்டு வச்சிருக்கிற? ஆமாடா, இன்னைக்கு லீவ் விட்ட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம், வேலையை போய். மா, முத்து மீனா வந்திருக்காங்க. பார்த்தேன். டேய், இது என்ன கடையில ஹோட்டலாடா? என்ன பண்றது, அம்மா வேற வந்துட்டாங்க, அவங்களுக்கு சமைக்கணும்ல. ஹோட்டல் சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டாங்க. மா, ஏமா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? அங்க பழவூர்ல வீட்டுல வேற சொல்லாமலாம் வந்திருக்கீங்களா? என்னாச்சு? ஏன் அதையும் ரவி உனக்கு சொல்லிருப்பானே, காரணத்தை சொல்லலையா? அத்தை, நீங்க சொல்லாம கிளம்பி வந்துட்டீங்கன்னு சொன்னாரு. நாங்க என்ன இதெல்லாம் எதுவும் கேட்கல, உடனே உங்களை பார்க்க வந்துட்டோம். ஓ, பரவாயில்லையே. உங்க 2 பேருக்கு என் மேல அவ்வளவு அக்கறை இருக்கா? என்ன அத்தை, உங்க மேல எங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்குமா? வீட்ல இருந்து திடீர்னு காணாம போயிருக்கீங்க, உங்களை தேடணும்னு தோணாதா எங்களுக்கு? சரி, அதான் நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன, கிளம்புங்க. மா, ஒன்னு சொல்லவா? உங்களை காணன்னு ரவின்னு சொன்னோன்னே மீனா பதறி போயிட்டா. ஏன் நீ பதறலையா? நான் ஏன் பதற போறேன்? நீங்க எப்படி இங்க தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பழவூர் வீட்டுல நீங்க இத்தனை நாள் இருந்ததே பெரிய விஷயம். ஏண்டா, கடை ஏண்டா இப்படி வீடா மாத்தி வச்சிருக்கிற? அப்புறம் எப்பறம் வியாபாரம் பண்ணுவ? மா, நீங்க வாங்க, அவன் வியாபாரத்தை பார்க்கட்டும், நம்ம போலாம். வாங்க அத்தை, போலாம். எங்க வர சொல்ற? எங்க வீட்டுக்கு போலாம். ஓ வீட்டுக்கா? மாமாவும் அங்கதானே அத்தை இருக்காரு. என்னால அங்கெல்லாம் இருக்க முடியாது. அது என்ன பெரிய வசந்த மாளிகையா? கிளம்புங்க. மாளிகையில இருக்க முடியாம தானே இங்க வந்தீங்க. அங்க மாதிரி அத்தை வீட்டுல பெரிய வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. போலாமா, வாங்க. நான் வர மாட்டேன்டா. இதுக்கு மேல என்னால எந்த வீட்லயும் வந்து மானம் கட்டி இருக்க முடியாது. ஒரு வீட்ல இருந்து பட்டதே போதும். அப்ப இங்கதான் இருக்க போறீங்களா? ஆமா. அத்தை, இங்க உங்களுக்கு எந்த வசதியுமே இல்ல. கொஞ்ச நேரம் உங்களால நிம்மதியா படுத்து கூட தூங்க முடியாது. என்ன நீ எப்பவும் நான் தூங்கிட்டே இருப்பேன்னு என்ன குத்தி காட்டுறியா? மா, எப்படிமா எது சொன்னாலும் அது குதர்க்கமா ஒரு அர்த்தம் சொல்றீங்க. வாங்கம்மா போலாம். என்னால முடியாதுடா. இவ அந்த சிந்தாமணியை எதிர்த்து நிக்க போய் தான் இன்னைக்கு அவள பிரச்சனையே வந்திருக்கு. அவ அந்த கோவத்தை நம்ம குடும்பத்து மேல காட்டுறா. இவளு ஏமா, எல்லாத்துக்கும் மீனாவை தான் காரணம் சொல்லுவீங்களா? அந்த பொம்பளை கூட நீங்க பழகும் போதே நாங்க சொன்னோம்ல, அது புத்தி சரியில்லைன்னு. வீட்டுக்குள்ள நம்பி அதை வர விட்டீங்க, அது வேலையை கட்டி விட்டுருச்சு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. என் வீடு எனக்கு வந்தாகணும். பிரச்சனையை சீக்கிரம் முடிக்கிற வழிய பாருங்க. பிரச்சனை பண்ணதே இவன் தான். இவ வாங்கின கடன்ல தான் எல்லாமே ஆரம்பிச்சது. இவனை விட்டுட்டு என்னைய பிரச்சனை சரி பண்ண சொல்றீங்க? உங்க அப்பா உன்னதானே நம்புறாரு. மா, ஏங்க, நான் பேசிக்கிறேன். அத்தை, நீங்க வீட்டுக்கு வாங்க அத்தை. இங்க கடையில எல்லாம் இருக்க வேண்டாம். ஆமா, பெரிய அரண்மனை கட்டி வச்சிருக்கேன், அங்க வந்து நான் இருக்கணும். மா, நான் மறுபடியும் சொல்றேன், அது அரண்மனையில தான், சின்ன வீடு தான். ஆனா அங்க நிம்மதியா இருக்கலாம். எனக்கு எங்க நிம்மதி கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அத நீ சொல்லாத. எங்க இருந்தா நிம்மதி கிடைக்கும்னு தெரியும் நீங்க சொல்றீங்க. அப்புறம் பழகுள்ள வீட்டுக்கு போனீங்களா? அத்தை, பிடிவாதம் பிடிக்க இது நேரம் இல்ல. இங்கே நீங்க எப்படி இருக்க முடியும்? வியாபாரம் பாக்குற இடத்துல எவ்வளவு நாள் தங்க முடியும் அத்தை? முத்து, அம்மாக்காக ஸ்பெஷலா போன்லெஸ் சிக்கன் சொல்லிருக்கேன், அது வந்தோன்னு சமைக்கணும். நீங்க 2 பேரும் இருக்கீங்கன்னா சொல்லுங்க, சேர்த்து சமைக்க சொல்லிடுறேன். பாத்தியா மீனா, எதுக்கு கடை வச்சிருக்கோம்னே தெரியாம முழு நேரம் சமையல்காரனாவே மாறிட்டான். ஏண்டா டேய், இங்க என்ன பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? சோத்த பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கிற. இந்த நேரத்துல உனக்கு சிக்கன் கேக்குதாடா? எனக்காக இல்லடா, அம்மாவுக்காக. ஓ, அம்மாவுக்காக தான். அப்ப நீ சாப்பிட மாட்டியா? டேய், சும்மா வெட்டியா பேசி நிக்காதீங்க. நீங்க கிளம்புங்க முதல்ல. சரிம்மா, நான் கிளம்புறோம். ஆனா மனோஜ், ஏற்கனவே நீ கடனை வாங்கி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிற.
இப்படியே கடைக்கு தினமும் லீவ் விட்டேன்னு வையேன் வியாபாரம் பிச்சுட்டு போயிடும். ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னடா, நம்ம வீட்டு பிரச்சனை முடிஞ்சு அதுக்கப்புறமா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நீ கடையை திறந்து வியாபாரமே பண்ண முடியும். அதுக்கு வருஷ கணக்கு ஆயிடுமே. ஆ? அது வரைக்கும் தினமும் நீ விதவிதமா அம்மாவுக்கு சமைச்சு போட வேண்டியதுதான். ம், ம், ம். மீனாவா, அம்மா ஆசைப்பட்ட மாதிரி கடையில இருக்கட்டும். எத்தனை நாள் தான் இங்க இருக்காங்கன்னு பாப்போம். நான் வேணா கடைசியா ஒரு தடவை பேசி நீ பாக்குறேங்க. ஒன்னும் சொல்ல வேணாம் மீனா, அவங்க வர்றப்ப வரட்டும். வா போலாம். என்னம்மா இது வருஷக்கணக்கில் ஆகும்னு சொல்லிட்டு போறான்? அவன் ஏதோ சொல்லிட்டு போட்டு விடுறா. அவன் சொல்றத பார்த்தா எப்ப நம்ம அவன் மீட்டுவானே தெரியலையேம்மா. அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவான். நமக்காக இல்லைனாலும் உன் அப்பாவுக்காக சீக்கிரமா அந்த பிரச்சனைய அவன் முடிப்பான். நீ விடு. ஹலோ சார், கூடுவாஞ்சேரி பக்கத்துல புதுசா ஒரு பிளாட் போட்டிருக்கு, வாங்கிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், போன வைங்க. என்னண்ணே கோவமா இருக்கீங்க? இடம் வாங்கிக்கன்னு ஒருத்தர் போன் பண்றான். இருக்கிற இடம் போயிருமோன்னு இருக்கிறேன். கவலைப்படாதீங்கண்ணே, எல்லாம் சரியாயிடும். மாப்பிள்ள, இந்தாங்க உங்களுக்கு காஃபி. மா, ஆ நீ கேட்ட காய்கறி எல்லாம் வேணும்ட்டுமா? சரி. ஏங்க, ஸ்ருதி கால் பண்ணாங்க. பழகுல என்ன சொல்லுச்சு? அத்தைய பேசி திரும்ப அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அம்மா தான் கோச்சிட்டு வந்துட்டாங்களே, திரும்பலாம் என்னாலும் அங்க போக மாட்டாங்க. மாப்பிள்ள, சம்மந்தி அம்மாவை இங்கேயே கூட்டிட்டு வந்துருங்களேன். கூப்பிட்டு பார்த்தோம் அத்தை, அவங்க கேட்டாதானே. ம். அப்பா, அம்மா பழகுருள் வீட்டுல இருந்து கிளம்பி வந்து மனோஜ் கடையில இருக்காங்கப்பா. அதான் சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்கு என்னப்போ? இல்லப்பா, அவங்க கடையை வீடா மாத்தி அங்கேயே சமைச்சிட்டு இருக்காங்கப்பா. அது அவன் கடை, அவன் இஷ்டம். மாமா, அத்தை எப்படி கடையில இருக்க முடியும்? அவங்களுக்கு அங்க வசதியாவும் இருக்காது. ரொம்ப வசதியா இருக்குன்னு தானே அந்த வீட்டுக்கு போனா. வசதி மட்டும் போதாதுன்னு புரிஞ்சிருப்பாள்ல. பா அதெல்லாம் விடுப்பா, அம்மா அங்க இருக்க கூடாதுப்பா, உங்களுக்கு கூட்டு வந்துடலாம்ப்பா. அதான் நீ கூப்பிட்டு வரலன்னு சொல்லிட்டால. மாமா, நீங்க கூப்பிட்டீங்கன்னா அத்தை கண்டிப்பா வருவாங்க. ஆமாண்ணே, நீங்க சொன்ன சம்மந்தி அம்மா கண்டிப்பா கேட்பாங்கல்ல. என் பேச்ச அவ கேட்ட லட்சணம் அந்த அம்மா இப்படி எல்லாம் குடும்பம் பிரிஞ்சிருக்கு. என்ன மதிக்கிறவளா இருந்தா என் கையெழுத்த மனோஜ வச்சு போட வச்சிருப்பாளா? அண்ணே, உங்க கோபம் புரியுதுண்ணே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே நேரத்துல சம்மந்தி அம்மாவை தனியா விடக்கூடாதுல்ல. பா, நாங்க யாரு கூப்பிட்டாலும் அம்மா வரமாட்டாங்கப்பா. அவங்க பிடிவா இருந்தா உங்களுக்கு தெரியும்ல. ஆனா நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்களால மறுக்க முடியாதுப்பா, நிச்சயமா வந்துருவாங்கப்பா. அத்தையால கடையில ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது மாமா. இதெல்லாம் அவதாம்மா யோசிக்கணும். பா நீ வந்து பேசுப்பா, அம்மாவை போய் கூட்டு வந்துடலாம், வாப்பா. இல்லடா, அவ அங்கேயே இருக்கட்டும். என்னப்பா நீ இப்படி சொல்ற? அவளுக்கு எங்க இருந்தா கௌரவம்னு நினைக்கிறாளா, அங்கேயே இருக்கட்டும். சுருதி வீட்டுல என்ன மரியாதை கிடைச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அவளுடைய வரட்டு கௌரவம் அவளை விட்டு போக மாட்டேங்குது பாரு. மாமா, அத்தைய பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க எல்லாத்துலயுமே இப்படி பிடிவாதமா தான் இருப்பாங்க. ஆம்பா, அவங்க மனசுல இங்க வரணும்னு தோணினாலும் எங்க நம்ம அவங்கள குறைச்சலாம் நினைச்சிருவோமோன்னு வீம்புக்காகவே வராம இருப்பாங்கப்பா. நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும்பா, அவங்க இங்க வந்துருவாங்க. அவளுக்காக நான் நிறைய விட்டு கொடுத்துட்டு இருந்தா என்னால அவளை போய் கூப்பிட முடியாது.
அவளா வந்தா வரட்டும். மாமா என்னங்க, மாமா கிட்ட சொன்னா அவர் போய் அத்தையை கூட்டிட்டு வருவாருன்னு நினைச்சேன். அத்தை மாதிரி மாமாவும் பிடிவாதம் பிடிக்கிறாரு. என்ன பண்றது, எத்தனை நாள் தான் அவரும் பொறுத்து போவாரு. இருந்தாலும் அத்தை அங்க கடையில இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. மாமா போய் கூப்பிட்டா அத்தை கண்டிப்பா வருவாங்கல்லங்க. அக்கா, அதான் அங்கிள் முடியாது சொல்றாருல. மாப்பிள, நான் வேணா சம்மந்தி அம்மா கிட்ட வந்து பேசவா? அத்தை, அவங்க உங்களை எப்படி பேசுவான்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதையா இருக்காது அத்தை. என் அம்மாவுக்கு அவங்கள மதிக்கிறவங்கள மதிச்சு பழக்கமே கிடையாது. இப்ப வேற என்னதாங்க பண்றது? நம்ம சொன்னதை கேட்டு அப்பாவுக்கு கண்டிப்பா வருத்தம் இருக்கும் மீனா. ஆனா அம்மாவோட குணத்தை தான் அவர் 35 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்காருல்ல, இப்பவும் மாறாம இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் யோசிக்கிறாரு. அப்பவே வேணான்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? மீனா, நீயும் நானும் போய் கூப்பிட்டு பார்க்கலாமே. அத்தா அவங்க மாப்பிள, அவங்க என்ன பேசினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என்ன இருந்தாலும் அவங்க உங்க அம்மா, நம்ம குடும்பம். இந்த நேரத்துல அவங்கள தனியா விடக்கூடாது மாப்பிள. அத்தை, என் அம்மா உங்களை மதிச்சு பேசினதே இல்லை. ஆனா நீங்க எதையுமே மனசுல வச்சுக்காம இப்பவும் இப்படி சொல்றீங்களே, அதான் தான் உங்க குணம். என்னன்னா, அப்பாவுக்கே அவர் போய் கூப்பிட்டாருன்னா அம்மா வருவாங்களா மாட்டாங்களான்னு சந்தேகம். என்ன நேரம் அவர் போயிருப்பாருல. நீங்க போய் கூப்பிட்டீங்கன்னா அம்மா தேவையில்லாம ஏதாவது சொல்லுவாங்க. உங்க மனசு சங்கடப்படும். விடுங்க, பாத்துக்கலாம். அப்பாட்ட சொல்லியாச்சு, அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பாத்துக்கலாம். சரிங்க மாப்பிள. என்னம்மா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? நைட்டெல்லாம் தூக்கமே இல்லடா, உடம்பெல்லாம் கொதிக்குது. ஆமா, ரொம்ப கொதிக்குது. வாங்க டாக்டர் கிட்ட போலாம். இப்படியே எப்படிடா டாக்டர்கிட்ட போறது? இன்னும் குளிக்கல, காஃபி குடிக்கல. நம்ம வீட்ல இருந்த வரைக்கும் அந்த மீனா காஃபி போட்டு என்னை எழுப்புவா. நான் வேணா போன் பண்ணி முத்து மீனா வர சொல்லட்டுமா? ஏன், அவ தயவு இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றதுக்கா? அதெல்லாம் வேண்டாம். ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ, என்னாச்சு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா ப்ரோ. எனக்கு குளிக்கணும், கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடு. சுடுதனியா? இங்க பாத்திரம் எதுவும் இல்லையே. மா, இங்க ஒரு 5 லிட்டர் பிரஷர் குக்கர் இருக்கு, அதுல வேணா சுடுதண்ணி போட்டு தரேன். ஏண்டா, குக்கர்ல தண்ணிய சூடு பண்ணி நான் எப்படா குளிக்கிறது? எனக்கு அது பத்துமா? இங்க வேற வழி இல்லம்மா. ஏதோ பண்ணி தொலைங்க, என்ன பண்றது? அம்மாவுக்கு சுடுதண்ணி வைக்கணும், வாங்க போலாம். சார் நில்லுங்க. இங்க கடைக்குன்னு வேலைக்கு வந்தா நம்மள சர்வன் மாதிரி வேலை பார்க்க சொல்றாரு. வேஷம் போட்டாச்சுல, பொழைச்சுதான் ஆகணும். வா. ஷோ, நைட்டெல்லாம் தூக்கமே இல்ல. அந்த பூனை எலியும் ஒரே சத்தம். ஒண்ணு பூனை எலிய புடிச்சிருக்கணும், இல்ல இந்த எலியாவது பூனைய பார்த்து பயந்து எங்கேயாவது ஓடி இருக்கணும். ரெண்டும் ஒரே இடத்துல இருந்துகிட்டு ஒரே அலப்பறை பண்ணுதுங்க. என்னாச்சு உனக்கு? காய்ச்சல். நல்லா சுடுது. வா, டாக்டர் கிட்ட போலாம். இல்ல வேண்டாம், மனோஜ் கூட்டிட்டு போறேன்னு சொன்னான், நான் தான் வேண்டான்னுட்டேன். மெடிக்கல் ஷாப் போய் மாத்திரையாவது வாங்கிட்டு வர்றேன். சுருதி வீட்டுல என்ன மரியாதை கிடைச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக இங்க வந்து உட்காந்துக்குவியா? வேற நான் எங்க போறது? பார்வதி அங்க வர வேண்டான்னு சொல்லிட்டா. அவ வர வேண்டாம்னு ஒன்னும் சொல்ல கிடையாது. பார்வதி எனக்கும் போன் பண்ணா.
அவங்க வீட்டுக்கு வர்றதா இருந்தா 2 பேரையும் வர சொன்னான். இப்ப கூட உனக்கு மீனா வீட்டுக்கு வரலான்னு உனக்கு தோணலையல்ல? இப்ப நீ என்ன இங்க? என்ன பண்றது? கடைசி வரைக்கும் இவ்வளவு வச்சு பாத்துக்குவேன்னு வாக்கு கொடுத்துட்ட. எக்கேடு கெட்டு போட்டுன்னு விட முடியாதுல்ல. நைட்டு பூரா இவ என்ன கஷ்டப்படுறாளன்னு நினைச்சு எனக்கு தூக்கம் வரல. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ எங்க? நானும் அம்மாட்ட இன்னொரு தடவை பேசி கூப்பிட்டு போலான்னு தான்ப்பா வந்தேன். மா, இப்படியே குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்கம்மா. இங்க கடையிலேயே நீங்க என்ன எத்தனை நாள் இருக்க முடியும்? லீவ் முடிச்சோடனே கோட்டு திறந்துருவாங்கம்மா. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டே வாங்கி நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அது வரைக்கும் நீ மீனா வீட்டுல வந்து இருங்களேன். ஏங்க நீங்க எங்க இங்க? மாமா வேற வந்திருக்காரு. அப்பா அம்மா பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நானும் அம்மாட்ட பேசி வீட்டுக்கு கூட்டு போலான்னு வந்தேன். நீ எதுக்கு இங்க? அத்தைக்கு வெளியே காஃபி சாப்பிட்டா ஒத்துக்காதுல்ல, அதான் நானே போட்டு எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க அத்தை. எனக்கு வேண்டாம். உன்னால மீனா போடுற காப்பி எல்லாம் குடிக்காம இருக்க முடியாது. உனக்காகத்தானே வீட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கிறா. வாங்கி குடி. மாமா உங்களுக்கு? இல்ல வேண்டாமா. மீனா, நீதான் வரேன்னு சொல்லி தான் நானே கூப்பிட்டு வந்திருப்பேன்ல. நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் காஃபியை கொடுத்துட்டு அப்படியே அத்தையை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். அத்தை, நீங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. அங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவும் உங்க வீடுதான்.